ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எப்போதும் பார்த்திங்கன்னா பகலில் தான் வ்ளாக் எடுப்பேன். பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு வந்து ஒரு 9:45 கிட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பேன் எமிரேட்ஸ் மால் தான் போகிறோம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷோஃபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பேன் எமிரேட்ஸ் மால் வந்திருக்கோம். பட் இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இது வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தா கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு இல்லை, அவ்வளோ இருக்குது. ஷோஃபாவை பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. போய் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஷோஃபா பார்க்கறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷோஃபா ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்து புக் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் ஏன் 10 o'clock வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். நாங்கள் வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேஷ் கவுண்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அயலில் வந்து சூப்பராக பேன் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 ஏதோ தெரியல, ஆனால் 29க்கு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம மீன் அதுக்கப்புறம் இந்த முட்டை பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். மிட் நைட் 2 மணிக்கு தான் அங்கே வந்து பிரியாணியை வந்து தம் உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வீட்டிலே இருந்து மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம். பட் வந்து அங்கே மூவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் தூங்கிடுவாங்க, யாருமே வரமாட்டாங்க. அதனால வந்து சரி ஓகே நம்ம இந்த வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம அங்கே போய் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து 12 o'clockலாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அங்கேருந்து பேன் எமிரேட்ஸ் மால்லேருந்து நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப் போயிட்டு ஃபரானுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தான். அதை எல்லாமே வாங்கிட்டு பாய் வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தாக்கா நாங்கள் வந்ததே 1:30க்கு. அதுக்குள்ளே வந்து 150 டோக்கன் கிட்ட போயிடுச்சு. இது என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ டோக்கன் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து 1:30க்கெல்லாம் வந்து நான் டோக்கன் வாங்கிட்டேன். அது 2 பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஒன்று சிக்கன், ஒன்று வந்து மட்டன், அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஒன்று வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அங்கேயே வந்து டேபிள்லாம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு டேபிளே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லி ஏதோ ஒரு டேபிள் கிடச்சிச்சு. 1:30க்கு வந்தது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. நம்ம நைட்லலாம் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா இவ்வளோ கூட்டம் இருக்குது. 2 மணிக்கு தான் தம் உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தாக்கா 2:30 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரியாணி தம் உடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பட் நைட்டில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் யாருமே பிரியாணி சாப்பிட மாட்டோம். இது ஒரு ஆசைப்பட்டு வந்தது தான். ஏன்னா இப்போல்லாம் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிட் நைட் பிரியாணி தான் வருது. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் ஆசைப்பட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. நான் வந்து லாஸ்ட் வீக்கே போகணும் அப்படின்னு தான் சொன்னேன். பட் லாஸ்ட் வீக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியாணியை தம் உடைக்கும் போது பார்த்திங்கனாக்கா ரஜினி சாங்லாம் போட்டு சும்மா செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். வெளியிலையும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கியூ நின்றுச்சு. நாங்கள் வந்து 1:30க்கெல்லாம் வந்ததுனால உள்ளே வந்தாச்சு, இடமும் இருந்துச்சு. இப்போ வந்து பிரியாணியும் தம் உடைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தம் உடைக்கும் போது என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு. 2வது இந்த சட்டி தம் உடைக்கும் போது தான் நான் வந்து கிட்ட போய் இருந்து வீடியோவே எடுத்திருந்தேன். மாஷால்லா அந்த தம் உடைக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கோட அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது பிரியாணி நல்லா இருக்குதோ என்னமோ, பட் நல்லா என்ஜாய் பண்ணோன்னு தான் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தம் உடைச்சதுக்கப்புறம் கூப்பன் நம்ம வாங்கியிருந்தோம்ல, அந்த பேர் படி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாக கூப்பிட்டாங்க. ஸோ அதோடு வந்து ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. பட் இங்கே வந்து வாழை இலையில வச்சு பிளேட்டில் கொடுக்குறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கனாக்கா அந்த பார்சல் அது பண்ணுவோம்ல, அந்த
டப்பா அந்த டப்பாலே வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க வாழை இலையில் வாங்கிட்டு வந்தால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. பட் அவங்க வந்து நீங்கள் யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட முடியல அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு போயிடலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா இது வந்து இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். வெறும் ஸ்பைசி மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏதோ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 3:30 ஆகிடுச்சு. இப்படி ஏதாவது இன்ஸ்டாவில் பார்த்து நான் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறது, அவங்க போகும்போதே என்கிட்ட சொல்லிடுவாங்க, நீ அது இதுன்னு சொல்கிற, போய் பார்த்தா நல்லாவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதே மாதிரியே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆசை, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து அந்த பேன் எமிரேட்ஸ் மால்லேருந்து இந்த பேன் வாங்கினேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். பட் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் ஒட்டவும் இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன், அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வரி இது தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன்னு, இன்றைக்கி வந்து கிங் ஃபிஷ் தான் செஞ்சுருக்கேன். 3 டேஸாக பார்த்திங்கன்னா வெறும் சிக்கன் மட்டன் இதை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஃப்ரைடே வேறு நான் வந்து மட்டனில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுவே இருந்துச்சு அப்படின்னு லெஃப்ட் ஓவர் நாங்கள் வந்து சனிக்கிழமையும் அதே வச்சாச்சு. ஸோ சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கனாக்கா திரும்பவும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி நல்லா ஒரு ஃபிஷ் கறி செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சுருக்கேன். கிங் ஃபிஷ் ஆனோ, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெண்டிக்காய் பொரியல், கேரட் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை இது தான் செஞ்சுருக்கேன். முதல் நாள் வந்து கார்ன் வாங்கிட்டு வந்தேன், அது வந்து சைட் பை சைடு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் எங்களோட டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.